பொய்யான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே. 6 அடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம். धिर 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 न धिम तन 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 धिर न धिम तन धिर न धिम तन प प प रि रि धिर न धिम तन धिर न धिम तन धिर न धिम तन प प प रि रि प प प रि 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 बनि 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 रि 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 बनि प प प प प रि 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 बनि 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 रि 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 बनि प प प सनि केळ्मनिदा பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும். வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா. விஸ்வரூபம் 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 விஸ்வரூபம். நேத்து ராத்திரி முழுக்க எங்க வாசம்? தலையை தொங்க போட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காலங்காத்தால ஊருக்கு ஒதுக்குப்புறமான குளத்துல பாவத்தை போக்கின்றது வாஸ்தவம் தானா? ஏட்டா எப்படி சொல்லுவார்? தலைய குனிஞ்சின்னு இருக்கறச்சே தெரியலையா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு? என்ன பேசாம இருக்க? சங்கரா, என்ன நடந்தது விவரமா சொல்லு. நேத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு திரும்பி வரச்ச உடம்பு கொஞ்சம் ஜுரமா இருந்தது, அஸ்தமனம் ஆயிடுது, மழையும் காத்தும் வேற. இந்த ஜுர வேகத்துல நனவு தப்பி போயிடுது. அப்ப வேலு வேலு கொஞ்சம் வண்டி நிறுத்து. வேலு சீக்கிரம் வா, பெரிய ஒருத்தர் மூச்சு பயிற்சி இல்லாத கிடக்குறாரு, இவரு தூக்கி வண்டியில போடு.
எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா இதையே சாக்கா வச்சுண்டு சாதகமாக்கிண்டு இத்தனை நாள் திருட்டுத்தனமா நடத்திட்டு இருந்ததை பகிரங்கமா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவா சில பேர். தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை உருவாயிடும். அதுக்கு நீயோ நானோ காரணகர்த்தா ஆயிடக்கூடாது. அதனால நான் உன்னை கிராம பிருஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு. நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு 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 போயிடு. ஆனம் தானம் தத்தானம் 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 ததனம் ததகனம் தொம் தானம் ததாகனம் தொம் ததகனம் தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததகனம் ததகனம் தொம் ததகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததகனம் தானம் ததகனம் ததானம் ததகனம் ததகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததானம் ததானம் ததகனம் ததாகனம் 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 ததகனம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் மாதம் மாதம் இங்கே வர்ற, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுற, ஒரு 10 நிமிஷம் உங்கள் அப்பா படத்தையே பார்த்துன்ருக்க, அங்கேருந்து வந்துடுற. 9 மாதமாக இதான் நடந்துன்னுருக்கு. இன்னும் 3 மாசம் இருக்கு நான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு. அப்பாவோட வருஷாத்திகத்துக்குள்ள என் சபதம் நிறைவேறும். அந்த கனபாடிகளோட குடும்பம் செதறி சின்ன பின்னமாறுத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதே தான் ஒவ்வொரு தரமும் சொல்லிட்டு இருக்க. ஏதோ அவள் குடும்பத்தையே பிரிச்சிடுவேன் உடைச்சிடுவேன்னு சபதம்லாம் வேற பண்ணினேன். நாள் வாரம் மாதம்னு ஓடிண்டு தான் இருக்கு. கனபாடிகள் கை ஓங்கின்னு இருக்கு. அவா குடும்பம் சீரும் சிறப்புமா இருக்கு. இதுதான் இன்னை வரைக்கும் நடந்துருக்கு. ஓங்கின கை உடையும், சீரும் சிறப்புமா இருக்கிற அந்த குடும்பம் சீரழியும். அதுக்கு தேவையான அஸ்திவாரத்தை நான் போட ஆரம்பிச்சிட்டேன். அம்புஜம் மனசுல பிரிவுங்கிற விதைய விதைச்சிட்டேன். அது கூடிய சீக்கிரம் அந்த குடும்பத்தோட முதல் வேற அறுக்கும். அடுத்தது பாலாமணி, பாவப்பட்ட மன்னி. அவளை என்ன பண்ண போற? பாலாமணிக்கு ஏன் உண்டாலங்கிற உண்மைய நான் போட்டு உடைக்க போறேன். என்னது? அவ உண்டாகாம இருந்ததுக்கு பின்னாடி உண்மை இருக்கா? ஆமா, எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. லோச்சா ராமசுப்பு கிட்ட உளர்னத ஒட்டு கேட்டேன். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். பாலையும் தேனையும் இதோட கலந்து 2 மண்ணிகளுக்கும் கொடு. அடுத்த வருஷமே அவளுக்கு குழந்தை பிறக்கும். மடி மடி. இந்தாங்க மணி, பால் எடுத்துக்கோங்க.
என்னடி நீ உங்க ஆத்துக்கு போலியா? போனேன், என்னவோ தெரியல, இருப்பே கொள்ளல, அதான் இங்க வந்தேன். 2 பேரும் பேசிட்டு இருந்தது காதுல விழுந்தது, 2 பேருக்குமே முடியல, அதான் சூடா பால் எடுத்துன்னு வந்தேன், குங்குமப்பூ போட்டு. பாலா? ஐயோ எனக்கு வேண்டாம், மத்தியானம் சாப்பிட்டது தொண்டை வரைக்கும் இருக்கு. இப்படி சொல்லாதீங்க மன்னி. நான் சொல்றது நீ கேளு, வேணும்னா நீயே குடி. நான் ஏற்கனவே குடிச்சுட்டேன். கொஞ்சமாவது குடிங்களே. இப்ப குடிக்கலன்னா என்னங்கிற? இல்ல, குடிச்செல்லாம் குழந்தை. என்னது? பிள்ளையாண்டு குழந்தை பிறந்ததுன்னா உங்க உடம்புக்கு நல்லது. அத அப்ப பாத்துக்கலாம், இப்ப வேற யாருக்கா கொடு. இந்தா நான் குடிச்சிட்டேன். ஆமா, இதுல வேற என்னெல்லாம் போட்டிருந்த? நல்ல ருசியா இருந்ததுன்னு கேட்டேன். நீ ஏன் பாலாமணியை தேவையில்லாம கட்டாயப்படுத்திட்டே இருக்க? அதையும் கொடு, நானே குடிக்கிறேன். இல்ல, இது கொடு. அன்னைக்கு நான் மறைஞ்சு நின்னு கேட்டதை அவ கவனிக்கல. எல்லார் முன்னாடியும் இந்த உண்மை வெளிவர போறது. எல்லார் முன்னாடியும்னா என்னைக்கு? இன்னும் 2 நாள்ல ஹோமம் நடக்க போறது. அன்னைக்கு ஹோம புகையோட இன்னும் சில விஷயங்கள் புகைய போறது. அந்த புகையில கனவாடிகளோட மானம், மரியாதை, கீர்த்தி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் எரிஞ்சு கரிஞ்சு தீஞ்சு சாம்பலாக போறது. அதுக்கப்புறம் வாழவே கூடாதுங்கிற முடிவுக்கு அந்த வேத சிரோர்மணி ஸ்ரீகண்டபுர பாலூர் ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் வந்துடுவார். இத அரங்கேற்றம் பண்ண போறது கணபாடிகளோட கடைசி பிள்ளை வெங்குட்டம்.